அனைவருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கங்கள். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே ஒர்க் அவுட் முடிஞ்சாச்சு. ஆக்சுவலி என்னாச்சுன்னா எனக்கு ஒர்க் அவுட்ல வந்து காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ரெகுலரா? கை சொல்லிக்கிறேன். காலையில் எப்பயுமே ஒரு 6:30க்கு எந்திரிச்சிருவேன். 6:30க்கு எந்திரிச்சு காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெகுலரா ஓகேவா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு 7 மணிக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும். 7 மணிக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7:50க்குலாம் ஜூம் காலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருவேன். அப்போ தான் அவங்க வந்தால் எனக்கு தெரியும்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக 7 o'clock வந்துடுவாங்க. வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்பாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோலாம். இன்றைக்கி என்னாச்சுன்னா இன்றைக்கி காலையில் வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 10 counts போயிருக்கு. அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, சிக்னலே இல்லாமல். நானும் திரும்ப திரும்ப கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் காணும். அந்த அக்காவுக்கு மெசேஜ் பண்ணுறேன். அந்த அக்கா மெசேஜையும் அதாவது சிங்கிள் டிக் தான் விழுந்திருக்கு. என்னாச்சா? சரி, நானும் ஒரு 7:10 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஸோ வரலன்னொடனே சரி நம்மளே அவங்க சொன்ன எக்ஸசைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எக்ஸசைஸ் நானே ஒரு 1/4 மணி நேரம் பண்ணேன். ஒரு 20 கவுண்ட் பண்ணேன். அதுக்கு மேலே பண்ண முடியல நம்மளால். அதனால் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் இப்போ தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஸோ இப்போ தான் வந்து க்ரீன் ஜூஸ் நிறைய பேர் அக்கா என்ன ட்ரிங்காக போடுறீங்க, என்ன ட்ரிங்க் யூஸ் பண்ணுறீங்க, ரெசிபி வந்து அந்தளவுக்கு என்னால் ஷேர் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ போட்டது நெல்லிக்காய் வெட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வெட்டி போடுறேன். ஸோ இன்னும் ஒரு சில நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களை ஆட் பண்ணுவேன். அதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். வீடியோவில் வந்து இதை ஆட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரிங்க் குடிச்சா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இந்த ட்ரிங்க் குடிச்சா முடிக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இது வந்து என்னது, வெயிட் லாஸை தாண்டி வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பிரேக் டவுன்ஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியும். திடீர்னு வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஓரளவுக்கு கம்மியாக சாப்பிடும்போது நம்ம பாடியில் ஒரு சில என்ன நடக்கும்னா ஒரு பிரேக் டவுன் ஆகும். ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகுறது, ஹேர் ஃபால் ஆகுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுறது இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஓவர் கம் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து பெரிய நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், அதுதான் சொல்றேன். கேட்டுட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டேன். நீங்க வாயில் வச்சுக்கிட்டு அமைதியாக போயிட்டு இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அடிப்பேன். இது ரெகுலராக பண்ணிட்டு. ஸோ நம்மளோட க்ரீன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குடிச்சதுமே ஒரு மிராக்கிள் நடக்கும் நம்ம வயிற்றுக்கு. இது வந்து நான் இதோட பெனிஃபிட் சொன்னேன். நம்ம உடம்பு ரீதியா பிசிக்கலா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாங்கிறது சொல்ல முடியாது. ஒரு மத்தியானம் வரைக்கும் நல்லா லூஸ் மோஷன் போகுங்க. சாரி, சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா வயிற்றை கிளீன் பண்ணி நல்லா இதாகும். அதனால இது வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. டீடாக்ஸ் டே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. ஓகேவா, குடிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் பார்க்காம என்னது நல்லா இருக்கிறது அது நான் குடிச்சு பழகிறதுனால ஓகே தான். இதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். நான் போடலை, மறந்துட்டேன். நல்லா குடிங்க, மடக்கு ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டாங்க. கப்புன்னு ஒரே அடியில் ஒரு பெக்கிலேயே அப்படியே குடிச்சிடணும். எடுத்து குடிச்சோன்னா குடிக்க முடியாது, சத்தியமாக முடியாது. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலை சாப்பாடு. என்னோட காலை சாப்பாடு என்னன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. சோட இன்னைக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பூரி. தம்பிக்கு காலையில் பூரி. ஏன் எதுக்கு பூரி சுடுறோம்? என் மகனுக்காக. தர்ஷன் வந்து பூரி வந்து கொஞ்சம் விரும்பி கேட்குறான். இப்போ அன்னைக்கு ஒரு நாள் சுட்டு கொடுத்தேன் கீரை பூரி, அதுலேருந்து தம்பி கேட்குறான். அதனால மாவு இருந்துச்சு. நல்லா இருக்கு. கடையில் வச்சுட்டா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் இருக்குனால வீட்டில் உள்ளது வந்து ஒன்றுமே தரும். சப்பாத்தி இது வச்ச கறி குழம்பு எப்படி இருக்கு? நான் வந்து சால்னா மாதிரி தான் வச்சேன். அந்த இதுக்கு சாப்பிட்ற மாதிரி உரப்பு வைக்கல. இது வந்து வெறும் 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கன் மட்டும் தான் எடுத்தோம். 4 பேர் நல்லா சாப்பிட்டோம். நிறையவே இருந்துச்சு. நைட்டுமே நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். 3 பேருமே நல்லா தான் இருந்துச்சு. அதான் நிறைய டிஷ் பண்ணோம்லடா, வெரைட்டியாக பண்ணதுனால நல்லாயிருக்கும். அதனால சரி ஓகே, நீ சாப்பிடு. அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன். மாடிக்கு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை சாப்பாடு எனக்கு காலை சாப்பாடு ஓட்ஸ் சாப்பிட்லாம். இதாக பாருங்கள், ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்லாம்.
அப்படி இல்லாட்டி எக் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, எக் ஒயிட் ஆம்லேட் மட்டும் சாப்பிட்லாம். இப்போ வந்து அதுதான் பண்ண போகிறேன் நான். எக் ஒயிட்டை மட்டும் தனியாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறேன்னா ஃபஸ்ட் இப்படி உடச்சிக்கணும் முட்டையை. அப்புறம் அந்த ஓடை உடச்சிட்டோம்னா இந்த மஞ்சள் கருவை மட்டும் எக் ஒயிட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேம்மா. பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கருவை தனியாக போட்டுப்போம். மதியானத்துக்கு லெச்சிக்கு ஏதாவது கூட்டு கூட சேர்ந்து கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுப்பாரு. உடைச்சு இப்படிதான், அவ்வளோதான். எக் ஒயிட் மட்டும் வந்துடணும், அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சோண்டு சால்ட். இப்போ வந்து இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிப்போம். வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிப்பேன். லைட்டுங்க லைட்டாக, ரொம்பலாம் எண்ணெய் இல்லை, ஒரு சொட்டு எண்ணெய். அதுவும் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வர்றதுக்காக. சில தோசைக்கல்ல வராது, அதனால் ஒட்டாமல் வர்றதுக்காக நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வந்து மோர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மோர் வந்து சாப்பிடுவேன் நான். அதனால் ஆல்ரெடி வெட்டின வெங்காயத்தில் தயிர் கொஞ்சம் ஊற்றிப்போம். யாரும் இல்லைம்மா. அப்புறம் கொஞ்சோண்டி உப்பு, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து இப்படி நல்லா ஆற்றி தண்ணியாக நல்லா வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். வேணா கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாலாம் குட்டி குட்டியாக வெட்டி போட சூப்பராக இருக்கும் பிடிக்கும். நல்லா ஆற்றியாச்சு. வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்றாங்களா? வெள்ளைக்கரு மஞ்சள் கருப்பில் வெள்ளைக்கரு மட்டும். இது நம்ம அப்படியே நல்லா படுத்தி விட்டுப்போம். இது ஃபில்லிங்காக இருக்குமானா கண்டிப்பாக ஃபில்லிங்காக தான் இருக்கும். அப்படிதான் ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக 3 லிட்டர் வாட்டர் குடிச்சே ஆகணும். இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதனால் இது ஒரு ஆம்லேட் மார்னிங் சாப்பிட்லாம். இது இல்லை முட்டை வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஓட்ஸ் சாப்பிட்டுப்பேன். அந்த மாதிரி தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி இதே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து இந்த வாரத்துக்குள்ளே என்னோட டயட். ஓகேவா? மதியானத்துக்கு வந்து நார்மலாக வீட்டில் செஞ்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதுவுமே எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம். வெயிட் லாஸ் ரொம்ப முக்கியமானது என்ன வந்து சுகர் சேர்க்கக்கூடாது, ஆயில் சேர்க்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, ஃப்ரைட் ஐட்டம் சேர்க்கக்கூடாது. வேற டீ குடிக்கக்கூடாதுன்னு கிடையாது. டீல சுகர் போடக்கூடாது, அவ்வளோதான். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. சீக்கிரம் தூங்கணும். எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? வாக்கிங் போவாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, அவ்வளோதான். ஓகே, இதான் அவ்வளோதான். இதுதான் என்னோட மதியான சாப்பாடு. சோறு கம்மியாக, காய்கறி எல்லாம் கொஞ்சம் கூட. அப்புறம் நேற்று வச்ச சிக்கன் கிரேவியில் 2 பீஸ் சிக்கன் மட்டும் வச்சுருக்கேன். சிக்கன் வந்து சாப்பிட்லாம், அது கொஞ்சம் அழகாக சாப்பிட்டுக்கணும். கிரேவி சிக்கன் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரைடு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. எடை போட்டு சாப்பிட்றாங்க, அதை சொல்லுங்க. அது எடை போட்டுட்டேன் ஆல்ரெடி. இது குழம்பு தான் ஊற்றுனேன், அதனால தேவையில்லை எடை. ஸோ அதனால் அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடு. நீ ஒன்று சோறு வச்சுட்டு வாடா. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். லெச்சோட டயட் ஃபுட் ஒரு சட்டி நிறைய சோறு, கறி குழம்பு, மூட்டாய், அவ்வளோதான். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தஷ்குட்டியை கூப்பிட போவாங்க. கூப்பிட போனதுக்கப்புறம் சாயங்காலம் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன். பாருங்கள் ட்ரிங்க்ஸை. மத்தியானத்துக்கு வந்து எனக்கு இன்னைக்கு உள்ள டயட் சாட் வந்து இதுதான்.
ஸோ இந்த காய்கறி சாப்பிட்டுக்கோங்க, இது சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் ஸோ இது சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி உள்ள டயட் பிளான் வந்து இதுதான். நாளைக்கு வந்து வேறு மாதிரி மாறும். அப்புறம் வந்து காலையில் க்ரீன் ஜூஸ் குடித்தேன். அதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் ஹெல்த் குரூப் பேஜில் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்காங்க. அவங்களோட பேஜ் வந்து நான் லாஸ்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பேன். பண்ணாமல் பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பருமே நான் வந்து கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் சாயங்காலம் ஒரு ட்ரிங்க் குடிப்பேன். அது பார்த்துட்டு வ்ளாக் வந்து ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ தர்ஷன் வந்து லெச்சு வந்து கூப்பிட போயிருக்காங்க ஸ்கூலுக்கு. வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஷார்க்கா இந்த டேப்ல பூரா அந்த சுப்பிரமணியம் அது இதுன்னு பார்த்துட்டு வளைய பத்தில வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு விளையாட்டு. சரி, சாயங்காலம் என்ன சாப்பிடுங்க அருள்? வீடியோ முடிச்சு வீடியோ போடுங்க. அதான் சொன்னேன், சாயங்காலம் வந்து ஒரு வீடியோ வேற போஸ்ட் பண்ணணும்ல நம்ம. இப்போ சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க் குடிப்பேன். அது எல்லாமே நான் என்ன ட்ரிங்க் எல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தனி வீடியோவை கூட போடுறேன். அண்ட் ஹெல்த் குரூவில் தான் நான் செய்வேன். இது நிறைய பேர் ப்ரமோஷனு. தங்கம் ஒரே ஒரு நிமிஷம், அம்மா பேசிக்கிறேன். பட்டு தங்கம் ஒரே ஒரு நிமிஷம். சரி போடுங்க. ஒரு சுப்பிரமணியம் பிடிச்சி விட்டுரு, நான் இப்போ வந்துடுறேன். இது வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டீங்கன்னா ஏதோ பவுடர் குடிக்கிறேன், மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் அந்த மாதிரி நினைச்சிட்டீங்க. இது எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி, எந்த ஒரு ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டயட் தான். உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டயட் பிளான், எக்ஸசைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ என்னோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எனக்கு டயட் பிளான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இது. ஸோ இன்னொரு நாள் வேற ஒரு டயட் பிளான் நடக்கும், அதை வந்து உங்களுக்கு vlog-ஆ போகிறேன். ஸோ இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து அவங்களோட பேஜில் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த ட்ரிங்க்ஸ்லாம் எப்படி பண்ணி குடிக்கணும்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. மேபி பார்த்துக்கோங்க. அவங்களோட பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பேஜில் பார்க்கலாம். இன்னும் நல்லா வெயிட் கம்மி பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் பார்க்குறேன் இந்த வெயிட் லாஸ் வீடியோவில். இல்லை போடணுன்னா சொல்லுங்கள், நான் திரும்பி கூட நான் போட தயாராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.